ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி இங்கே பெர்லினில் ஒரு கோயில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். ஒரு முருகன் கோயில், மயூராபதி முருகன் கோயில்னு பேர். அதுக்கு இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு கோயில் இருந்தால் கட்டாயம் போவோம் நாங்கள். பாருங்கள், கோபுரத்தோடு எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. அது இந்த நாட்டில் வந்து இப்படி ஒரு கோயிலில் போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்றோன்னா எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். பாருங்கள், எங்களோட ஊரில் இருக்கிற மாதிரியே இருக்குது கோயிலும். ஸ்ரீ மயூராபதி முருகன் இந்து டெம்பிள். பாருங்கள், கேட்டில் கூட ஓம்னு இருக்குது. இந்த கோயிலை 31 வருஷத்துக்கு இலங்கையிலேருந்து வந்து ஜெர்மனியில் செட்டில் ஆகின இலங்கையர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க கட்டியிருக்கிறாங்க. நல்லூர் கோயில் நினைவாக இதை இங்கே கட்டியிருக்கிறாங்க. எங்களோட ஷூஸ் எல்லாம் இங்கே கழட்டி வச்சுட்டு உள்ளுக்கு போவோம். பாருங்கள், இவ்வளோ பெரிய கதவுகள் இல்லையா? இலங்கையில் கோயில்களில் இருக்கும் அந்த மாதிரியே இங்கேயும் இருக்குது, அப்படியே இருக்குது அதே மாதிரியே. எவ்வளோ அழகாக வேலைப்பாடு பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். உள்ளுக்கு போனோன்னே எங்களோட ஜாக்கெட் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கே வச்சுட்டு இப்போ கோயில் உள்ளுக்கு போகிறோம். பாருங்கள், இந்த கதவுகளை முருகனை எவ்வளோ அழகாக செதுக்கி இருக்கிறாங்க இல்லையா? இவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளுக்கு நாங்கள் போகும்போது பூசை நடந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளோ நாளைக்கு பிறகு எங்கள் ஊரில் கோயிலுக்கு போன ஒரு திருப்தி கிடைச்சிது எங்களுக்கு. இது அங்கே இருந்த நோட்டீஸ் போர்டு. அதுலேயும் என்ன போட்டிருக்குது, பன்னிசை வகுப்பு, கோபுர ராஜகோபுர நிர்மாணம், பூசை டைமுங்க எல்லாம் போட்டிருக்குறாங்க. இந்த இடத்துல தான் அன்னதானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அன்னதானமும் கொடுக்க தொடங்கிட்டாங்க. இவ்வளோ அமைதியான ஒரு இடத்துல, ஒரு அழகான இடத்துல இப்படி ஒரு அழகான ஒரு கோயில் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். வருஷம் இந்த கோயிலில் திருவிழா சிறப்பாக நடத்துவாங்களாம். அந்த நேரம் ஜெர்மனியில் இருக்கிற இந்துக்கள் மட்டும் இல்லை, மற்ற சமயத்தவர்களும் வந்து சேருவாங்களாம்.
அவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல கேட்கும்போது.